முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிட்டு முதல் முறை அரசியலுக்கு வர்றவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் கமிட்மெண்ட் வேண்டாமா? அதாவது அரசியலுக்காக நேரம் ஒதுக்கணும், மக்களை நேர்ல சந்திக்கணும். விஜய் அங்கிள் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துக்கு மேல ஆகுது. இதுவரைக்கும் 234 தொகுதிக்கும் ஒரு முறையாவது போயிருக்காரா? இல்லையே. ஒரு சில மாவட்டங்கள் மட்டும்தான். கரூர் சம்பவத்துக்கு பிறகு 2 மாசத்துக்கு ஆளையே காணோம். அதுக்கு பிறகாவது எல்லா தொகுதிக்கும் போனாரா? அதுவும் இல்ல. அனுமதி கிடைக்கல, அதனால நிர்வாகி கூட்டம் மட்டும்னு சொன்னாரு. அப்படின்னா அந்த நிர்வாகி கூட்டமாவது எல்லா தொகுதிக்கும் நடந்ததா? அதுவும் இல்ல. தேர்தல் தேதி அறிவிச்ச பிறகாவது இவ்வளவு நாள் அனுமதி கிடைக்கல, இப்போ போறேன்னு உடனடியா மக்களை சந்திக்க போனாரா? தேர்தல் தேதி அறிவிச்சு 10 நாள் ஆகியும் ஒரு தொகுதிக்கு கூட போகல. அப்படின்னா மக்களுக்காக குறைந்தபட்ச கமிட்மெண்ட் கூட இல்லாம இருக்கிற ஒருத்தருக்கு ஏன் ஓட்டு போட்டு பதவியையும் அதிகாரத்தையும் கொடுக்கணும்? இது தமிழ்நாட்டு மக்களை லேசா எடை போடுற விஷயம்தானே. நம்ம மக்கள் அவ்வளவு முட்டாள்கள் இல்லையே. என்ன, நான் சொல்றது சரிதானே?